பை ஒன் மாரி இது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வருமா? 3 கிலோவா? இது ஒரு 4 கிலோவா? ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் 84. ஸோ இங்கே இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் சமைக்க வந்திருக்கோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, வான்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது என்ன கோழினா வான்கோழி. கிறிஸ்மஸ், அதனால எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதனால கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இன்னைக்கு எங்கள் வான்கோழி பிரியாணி. இன்னும் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணிட்டு நல்ல குட்டப்பனாக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: ஜீரா சம்பா ரைஸ் 2 கிலோ, தயிர் வந்துட்டு 1/2 லிட்டர், இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ். இது அப்புறம் இது என்னதுன்னா, இந்த பட்டை வகை இருக்குதுல்ல, அதை அரைச்சது. அப்புறம் இது 1/2 கிலோ தக்காளி, 1/2 லிட்டர் எண்ணெய். இது எத்தனை கிலோ? இது 1 கிலோ வெங்காயம், அப்புறம் 2 லெமன், கொஞ்சமா ஒரு 8 7 அந்த மாதிரி, கொஞ்சமா உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, முந்திரி திராட்சை, வந்து புதினா, இது வந்துட்டு 1 கட்டு, மல்லி வந்துட்டு 1 கட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கான மசாலா: ஸ்டார் மூக்கு ஒரு 5 போல, பட்டை ஒரு 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஏலக்காய் 5, மிளகாத்தூள் போடும்போது சொல்கிறேன், மஞ்சள் கொஞ்சமா, அப்புறம் கல்லுப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கல்லுப்பு. இவ்வளோதான். பிரியாணி பண்ணும்போது பார்த்துருவோம். வான்கோழி வந்துட்டு அறுத்துட்டு இருக்காங்க, இன்னும் வரல. அங்கே 2 பேர் வேலை பார்த்து இன்னும் அங்கே வேலை முடியல, வரட்டும். சட்டி சூடாயிடுச்சு, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, ஸ்டார் மூக்கு, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கிலோ வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஸ்பூன் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்படியே வலிச்சு போட்டுரும். என்னங்க ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படியே போட்டுடலாம். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, அடி பிடிக்குது. இப்போ இதில் 350 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் பட்டை வகை சேர்த்துக்கலாம். இந்த பட்டை வகையை நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். இது 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுப்போம். தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். போட்ட மசாலாலாம் நல்லா வாசனை வருது. நல்லா இருக்கு. ஆனால் உப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து இதில் தக்காளி போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், ப்ளஸ் கல்லுப்பும் போட்டிருக்கோம். கறி போட்டு இறக்குனோம்னா பேலன்ஸ் ஆகிடும். 2.5 கிலோ கறி இருக்கு இதில். ஃபர்ஸ்ட் லெக் பீஸ், நல்ல பெரிய லெக் பீஸ். இந்த பேஸ்பால் கேம் தெரியுமா, அதோட பேட் மாதிரி இருக்கு. இனி இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணோம். இப்போ இந்த வான்கோழியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஆனால் ஊற்று. ஏன் இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா வந்து வான்கோழி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால வந்துட்டு அது வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். மூடி போட்டுடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வான்கோழி அங்கே வெந்துட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம அரிசியை கழுவி ஊற போட்டுடலாம். போதும். இப்போ வான்கோழி 1 மணி நேரம் வேகுதுன்னா அரிசி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இருக்கட்டும். கறி வெந்துட்டு இருக்குது. வான்கோழி வேகிறதுக்கு எப்பவுமே ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ள ஒரு டீ வச்சு குடிச்சிருவோம். ஏன்னா காலையில யாருமே சாப்பிடல. கொஞ்சமா டீ தூள் போட்டுக்கலாம். இப்போ வைக்கிறது என்னன்னா பிளாக் டீ. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வான்கோழி வந்துருச்சா பார்த்துருவோம். இதை நான் 1 மணி நேரம் சிம்ல வச்சே வேக வச்சேன். ஊந்துச்சு. கறி சூப்பரா வந்திருக்கு. இனி இதுல நம்ம ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கலாம். இது வந்துட்டு 2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ். இப்போ இதில் நம்ம அரிசி போட்டாச்சு. இனி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால் நான் இப்போ கல்லுப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு லெமன் புழிஞ்சு வச்சதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அரிசி கொஞ்சமாக வெந்துருச்சு. இல்லை நாங்கள் இதை பைனாப்பிள் போட போகிறோம். எனக்கு பைனாப்பிள் போட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் போட்டால் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இனி கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு தம் போட்டு வச்சிடலாம். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு மூடி ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ
இப்போ இதை மூடி தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி தம் போட்டு வச்சிருக்கோம். அதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி கலக்கிடலாம். தயிர் பச்சடிக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரு 2 கேரட், பாதி வெள்ளரிக்காய், ஒரு பீஸ் அளவுக்கு பைனாப்பிள், கொஞ்சமா மல்லி இலை புதினா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் லாஸ்டா 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்டா இந்த வெங்காயத்தை தயிர்ல மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எடுத்து வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறமா வெள்ளரிக்காய், பைனாப்பிள், லாஸ்டா கொத்தமல்லி புதினா. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம தயிர் பச்சடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி சூடாக இருக்குன்னு பார்த்தா தண்ணி சூடாக இல்லை. அதனால தண்ணி இப்படியே எடுத்து இப்படியே ஊற்றி துணி எடுத்து திறந்து பார்த்தோம்னா நல்ல வாசனையோட பிரியாணி ரெடி. பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எடுத்தோடனே லெக் பீஸ் தான் எடுத்துக்கேன். நல்லா கணக்குது, தூக்கவே முடியல. சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வான்கோழி சாப்பிட்றேன். வான்கோழி பிரியாணி சாப்பிட்றேன். இவ்வளோ டேஸ்டாக வரும் நான் எதிர்கூட பார்க்கல. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பாய்.